Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்கு சோம்பு கீரை இறால் குழம்பு ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ சோம்பு கீரை இறால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் இந்த கிரேவிக்கு ஒரு கட்டு சோம்பு கீரை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சும்மா நடுவில் கீரி போட்டுக்கோங்க. இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. சோம்பு கீரை வச்சு பண்ணுற எந்த ஒரு கிரேவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு நறுமண பொருட்களும் சேர்க்க தேவையில்லை. அதாவது இந்த சோம்பு, ஜீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த சோம்பு கீரையிலேயே அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும். இந்த கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பாலக்கோடில் தான் செய்வாங்க. பாலக்கோடில் சோம்பு கீரை ஊசிக்கீரைன்னு சொல்லுவாங்க, சோயிங்கி பாஜி அப்படின்னு. இந்த கீரை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். நைஸாக நல்லா அந்த ஊசி மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக 2 சேர்த்துக்கிட்டோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் பார்த்தீங்கன்னா வதக்கிட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக எண்ணெய் விடுற ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா தான் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சுன்னு தெரியும். அப்போ தான் நம்ம மீதி மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளிக்குள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை, அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் நல்லா போயிடணும். நல்லா அதுலேயே நல்லா குக் ஆகணும். இது ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். இறால் இது ஒரு 200 கிராம் இறால் இருக்கும். இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இறாலில் இறங்கணும். இதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் இறாலை இதிலேயே குக் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இறால் ஒரு 75% இதிலேயே வேகட்டும். இறால் முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ நம்ம சோம்பு கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதோட இலைகள் ஊசி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கீரையோட இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை இவ்வளோ இருக்குது, ஆனால் நல்லா சுருங்கிடும் பாருங்கள். இது ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மசாலாவில் குக் ஆக ஆக இந்த கீரை நல்லா சுருங்கிடும். எப்போவுமே எல்லா கீரையும் மாதிரி தான் இதுவும். சோம்பில் இருக்கிற மாதிரியே இந்த கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரும். ஜீரண பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஜீரண சக்தியை இது அதிகரிக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் கூட நம்ம டயட்டில் இந்த சோம்பு கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் விட்டமின் ஏ, சி, மெக்னீஷியம் அதிகமாகவே இருக்குது. கீரையும் இறாலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். 2 பத்தை தேங்காயை எடுத்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 to 4 நிமிஷம் விட்டுருங்க. இந்த குழம்புல நீங்கள் இறாலுக்கு பதிலாக சிக்கன், மட்டன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது வேகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். சிக்கன், மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கீரையை சேர்க்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு குருமா மாதிரி இருக்கும்.
நீங்கள் இதை சப்பாத்தி கூட அண்டு புலாவ் கூட இந்த கீ ரைஸ் கூட அண்ட் நார்மல் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சுவையான சோம்பு கீரை இறால் குழம்பு உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.